ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு கவுனுடைய கட்டிங் அண்ட் ரிச்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது வந்து 1 இயர் டூ ரெண்டு வயசு வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அந்த பாப்பாவுக்கு. இப்போ 9 இன்ச்சு வச்சு நம்ம மேலே ஒரு கோடு போட்டு எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஒரு சைடு ஃபோல்டபுளும் ஒரு சைடு ஓப்பனும் இருக்கிற மாதிரி வைக்கணும். கிளாத் வந்து இது ஜிப்பு வைக்க போகிறோம் பேக் சைடு, அதனால ஓப்பன் கிளாத் வைக்கிறோம். செஸ்ட் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். ஹிப் ரவுண்டு 5 இன்ச்சு வரும். செஸ்ட் ரவுண்டு வந்து 5.5 இன்ச்சு ப்ளஸ் தையலுக்கு 1.5 இன்ச்சு வச்சுக்கிறோம் நம்ம. அதே போல் இடுப்புக்கும் வந்து 5 இன்ச்சு ப்ளஸ் 1.5 இன்ச்சு தையலுக்கு போட்டு 6.5 இன்ச்சு டோட்டல். செஸ்ட்டுக்கு வந்து 7 இன்ச்சு வச்சுக்கிறோம். நம்ம வச்சுட்டு இடுப்பு சைடில் வந்து நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வளைவாக கட் பண்ணணும் கவுனுக்கு. மார்க் பண்ணிட்டோம். இப்போ நெக்குக்கு வந்து நம்ம 2 இன்ச்சு அகலமும் 2.5 இன்ச்சு உயரமும் மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்ட்ரு வந்து 2.5 இன்ச்சு வரும். அக்கிள் வந்து 4 இன்ச்சு வரும். அது நம்ம போட்டு ஸ்ட்ரைட்டு பாக்ஸ் ஒன்று போட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்கும் நம்ம நெக்குக்கும் இப்போ அக்கிள் பாயிண்ட்டுக்கும் பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு இதில் ரவுண்டு வரைஞ்சிக்கலாம். இதுதான் முடிஞ்சிடுச்சு. நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது சிந்தட்டிக் லைனிங் தான். நம்ம இப்போ ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து நெட்டு ஃபேப்ரிக் தான் போட போகிறோம். இது இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெட்டு ஃபேப்ரிக் எடுத்து அதில் இந்த கட் பண்ண பீஸை போட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 1 மீட்டர் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன் நான், டாப்புக்கும் கீழேக்கும் சேர்த்து போட்டு. நான் ஆல்ரெடி பிளாக் கலர் கவுன் கட் பண்ணி போட்டிருந்தேன். அது ஸ்டிச்சிங் வீடியோ போடுறேன்னு சொல்லியிருந்தேன். ஆனால் என்னால் போட முடியல, அது வீடியோ எடுக்க முடியல. நான் அதுவுமே என்னுடைய பாப்பாவுக்கு தான் போட வந்தேன். இதுவுமே என்னுடைய பாப்பாவுக்கு தான். இது நம்ம நெட்டு ஃபேப்ரிக்கும் வந்து 1 சைடு ஓப்பனும் 1 சைடு ஃபோல்டபுளும் இருக்க மாதிரி தான் போட்டுக்கிறோம். இது வந்து ஓப்பன் இருக்கிறது பேக் சைடு ஜிப்புக்கு வரும். ஃப்ரண்ட்டுக்கு ஓப்பன் இல்லாத பீஸ் வரும். ஃபோல்டாக இருக்கிறது ஃப்ரண்ட்டுக்கு வரும். நம்ம அவ்வளோதான் நெட்டு போட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது சிந்தட்டிக் உங்களுக்கு நகர மாதிரி இருந்ததுன்னா பின் பண்ணிக்கலாம். அதில் பின் பண்ணிவிட்டு அப்புறம் கட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாத் நகராமல் இருக்கும். அதை நம்ம வந்து இப்போ பேலன்ஸ் இருக்கிற கிளாத்தை வந்து கட் பண்ணி விட்டுடுறோம். கட் பண்ணி விட்டுட்டு நான் அதை அப்படியே டபுளாக ஃபோல்டு பண்ணி 2 பீஸாக கட் பண்ணிட்டு பேக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் எடுத்துக்கிறேன். 13 இன்ச்சு வருது கேஎஸ் கட்டுக்கு. பதிமூணு இன்ச்சு கரெக்டாக இருக்குது. அதனால் வந்து நான் கிளாத் அப்படியே டபுளாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நான் ஃப்ரில் இல்லாமல் வைப்போம் இல்லைங்களா, அதுக்கு இந்த மாதிரி நான் ஃபைண்ட் பண்ணேன். ஆனால் இது கிளாத்து கொஞ்சம் வேஸ்ட்டாக போகும். அதனால் நான் பாக்ஸ் ப்ளீட் மாதிரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் இதை கட் பண்ணலை. ஜஸ்ட்டு உங்களுக்கு போட்டு காட்டுறேன். நான் இது 13 இன்ச்சுனா நம்ம ஃப்ரில் இல்லாமல் அனார்கலி மாதிரி பண்ணதா இருந்தால் இந்த மாதிரி முக்கோண ஷேப்பில் போட்டுட்டு நம்ம மார்க் 13 இன்ச்சு ஃபுல்லாக ரவுண்டு மாதிரி பண்ணிகிட்டே வரணும். இப்போ நம்ம வந்து இது ஃப்ரில்ட்டு தான் வைக்க போகிறோம். பாக்ஸ் ப்ளீட் மாதிரி வைக்க போகிறோம். கீழே வந்து ஈவனாக சைஸ் பண்ணிக்கிட்டு, இது லென்த்து கரெக்டாக தான் இருக்குது. அதனால் கிளாத் எக்ஸஸாக கட் பண்ணலை. டபுளாக ஃபோல்டு பண்ணி அந்த ஃபோல்டு பண்ண கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ அவ்வளோதான், 2ஆக கட் பண்ணிட்டோம். அதை அப்படியே ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கலாம். இது 13 இன்ச்சு தான் இருக்குது. நான் வந்து அதிலே லைனிங் கட் பண்ணியிருந்தேன் சாண்டல் கலர். இது என்னுடைய டாப்புக்கு மேட்சாக பாப்பாவுக்கு பண்ணுறதுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். என்னுடையது டாப்பு வந்து ஃபுல்லாக சாண்டல் வரும். பிளாசோ ஃபேண்ட்டு தான் யூஸ் பண்ணுவேன் நான் இந்த டாப்புக்கு. அதனால் வந்து பிளாக் கலர் அது யூஸ் பண்ணுறேன். பாப்பாவுக்கு மேலே பிளாக்கு போட்டு பார்ப்போன்னு சொல்லிட்டு நான் கட் பண்ணி பார்க்கலான்ட்டு போட்டேன்.
இது வந்து பிளாக் நல்லா கான்ட்ராஸ்ட்டாக நல்லாவே இருக்குது நம்ம நெட்டுக்கு உள்ளே போடும்போது. அதனால் நான் டாப்புக்கு நெட்டுக்கு பிளாக் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளாக் வேணான்னு நினைக்கிறவங்க சாண்டலே யூஸ் பண்ணிக்கலாம். பிளாஸோவும் நான் ஸ்டிச் பண்ண வீடியோ இதில் வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ போடுறேன் பிளாஸோ பேண்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு. இப்போ நம்ம பிளாக் தான் யூஸ் பண்ண போகிறோம். கிராஸ் பீஸுமே நம்ம அந்த பிளாக்லேயே கட் பண்ணிக்கிட்டோம். பைப்பிங்க்கு அக்கிளுக்கு கொடுக்கறதுக்கும் நெக்குக்கும் பைப்பிங்க்கு கட் பண்ணிட்டோம். இந்த பேக் பீஸில் நம்ம பேக்குடைய லைனிங் பீஸில் நெட்டு ஃபேப்ரிக்கை பின் பண்ணிவிட்டு நம்ம சுற்றி தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதில் தையல் போட்டு எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிற எல்லா கிளாத்துமே கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ பின்னு எடுத்து வச்சுக்கலாம். நம்ம பின்னு எடுத்துகிட்டு நம்ம ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ இது ஜிப்பு அட்டாச் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு இன்ச்சு கிளாத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இன்விசிபிள் ஜிப்பு வந்து நீங்கள் ஷாப்பில் கேட்கும்போதே கிடைக்கும் உங்களுக்கு. அதில் வந்து அந்த ரஃப்பாக இருக்கிற சைடு வந்து நம்ம மேலே வரணும். பல்லாக இருக்கிறது சாஃப்டாக இருக்கிறது கிளாத்து பக்கம் போகணும். வச்சுட்டு நீங்கள் சிங்கிள் சைடு கைடு தான் இதுக்கு யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் சைடு கைடு போட்டு இந்த மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தில் அடித்து எடுத்துக்கலாம். சாஃப்டாக இருக்கிற பக்கம் கிளாத்தில் வர மாதிரியும் அந்த பல் இருக்கிறது மேலே வர மாதிரியும் அடித்து எடுத்துட்டு ஒரு இன்ச்சில் நம்ம கிளாத் எடுத்து வச்சுக்கணும். அந்த மாதிரி இதில் ஒரு தையல் போட்டு நம்ம அந்த ஜிப்பு பக்கத்தில் அட்டாச் பண்ணி திருப்பி விட்டுடலாம். ஜிப்பு நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தில் அட்டாச் பண்ணிட்டோம். இப்போ அந்த ஜிப்பு மேலே வச்சு இதை அட்டாச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அப்படியே திருப்பிட்டோன்னா இப்போ பாருங்கள் ஜிப்பு தெரியாது நம்மளுக்கு. இதில் நம்ம சைடில் ஒரு டிஸ்டன்ஸ் மாதிரி இன்னொன்று போட்டுக்கலாம். அவ்வளோதான் இது. இப்போ இன்னொரு சைடும் நம்ம அதே போல் தான் ஜிப்பு அட்டாச் பண்ண போகிறோம். ஒரு சைடு நெக்லேருந்து வந்ததுன்னா இன்னொரு சைடு பாட்டத்துலேருந்து வரும். அதுமாரி ஆப்போசிட் டைரெக்ஷன் மாறும் இதுக்கு. இதில் அந்த பல் இருக்கிற பக்கம் மேலே வச்சுக்கிறோம். சாஃப்டாக இருக்கும். தொட்டு பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியும் அந்த ஜிப்பில் ஒரு பக்கம் பல் இருக்கும், இன்னொரு பக்கம் மேலே வர பக்கம் வந்து சாஃப்டாக இருக்கும். அந்த மேலே வர பக்கத்தை நம்ம துணி பக்கத்தில் வச்சுக்கணும். நம்ம எதுலேயுமே ஜிப் அட்டாச் பண்ணிவிட்டு மேலே அந்த 1 இன்ச்சு நம்ம கிளாத் அட்டாச் பண்ணிட்டுருக்கோங்களா, அதில் மடித்து பிசுறு வராத மாதிரி பிசுறு உள்ளே மடித்து அடிச்சுக்கணும். அந்த கிளாத்தை இன்னும் பிசுறு வராத மாதிரி நம்ம மடித்து வச்சுக்கலாம். நம்ம அந்த ஜிப்பு மேலே இதையும் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கலாம். இவ்வளோதான். இப்போ ரெண்டுமே முடிஞ்சிடுச்சு. மேலே அந்த ஜிப்பு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கணும். விட்டுட்டு இப்போ நம்ம நெக்கை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் ஜிப்பு மேலே இழுக்கணும். பைப்பிங் வைக்கிறதுக்காக ஒன் சைடு அடித்து எடுத்துக்கிறேன் பைப்பிங்கை நான். இப்போ நெக்குக்கு நம்ம வந்து பைப்பிங் கொடுத்துக்கலாம். இது பிளாக் கலரில் இருக்கிறதுனால உள்ளே பிளாக் கொடுக்குறதுனால கான்ட்ராஸ்டாக பிளாக் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான். இப்போ இன்னொரு பக்கமும் நம்ம நெக்கு அடித்து திருப்பிக்கிட்டோம். இப்போ ஜிப்பு நம்ம மேலே எடுத்து விட்டுக்கலாம், திருப்பி விட்டுட்டு கிளாத்தை. இப்போ ஜிப்பு நம்ம வந்து 1 இன்ச்சு கீழே விட்டுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கொயராக ஒரு 2 இன்ச்சாக போல் நம்ம ஒரு கிளாத் எடுத்துகிட்டு அதை 4 பக்கமாக மடித்து அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு கீழே ஜிப்பில் நம்ம மடித்து திருப்பி கொடுத்துட்டோன்னா அது குத்தாமல் இருக்கும். இப்போ ஃப்ரண்ட்டில் நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி நெக் அடித்து பைப்பிங் திருப்பிக்கிறோம். பைப்பிங் அடிக்கும்போது நம்ம வந்து கிளாத் உள்ளே கட் பண்ணி விடக்கூடாது. அப்படியே இருந்தால் தான் அது உருட்டியாக வரும்.
ஃபுல்லாக சுற்றி தையல் போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறோம் நம்ம. இப்போ விட்டுட்டு நம்ம ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஷோல்டர் அட்டாச் பண்ணிக்கலாம். ஷோல்டர் அட்டாச் பண்ணிட்டோம் நம்ம. இப்போ அக்குக்கு நம்ம பைப்பிங் கொடுக்கறதுக்காக நம்ம ஆல்ரெடி நம்ம ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கோம். அந்த கிளாத்தை கொடுத்து நம்ம பைப்பிங் திருப்பிக்கிறோம். அக்களுக்குமே நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது கற்காத்து போட வேணாம். இது பைப்பிங் அப்போ தான் உருட்டையாக வரும். இப்போ நம்ம சுற்றி எஜ்ஜு தையல் போட்டுக்கலாம். இது சாண்டல் வரைக்கும் கொடுக்கறத விட நம்ம மேலே இந்த மாதிரி கொடுக்கும்போது பார்க்குறதுக்கு லுக்கிங் நல்லா இருந்தது. உங்களுக்கு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஷாப்பில் போய் எடுத்தால் கூட நம்ம பாப்பாவுக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி போடும்போது அது பார்க்க இன்னும் அழகாக தெரியும். இப்போ வந்து நம்ம செஸ்ட் ரவுண்டு 5.5 இன்ச்சுனா நம்ம 11 இன்ச்சு வைக்க போகிறோம். 11 இன்ச்சு மார்க் பண்ணிவிட்டு கீழே 10.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு அது தையல் போட்டு எடுத்துக்கலாம். 3 ஸ்டிச்சிங் போட்டுட்டோன்னா நம்மளுக்கு மேல் டாப்பு முடிஞ்சிடும். எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கணும் நம்ம. கீழே கட்டு வருது இல்லைங்களா, அதுக்கு லைனிங்கும் சரி நம்ம நெட்டு ஃபேப்ரிக்கும் வந்து கீழே மடித்து திருப்பிக்கிறோம். பாட்டத்துக்கு அடித்து திருப்பிக்கலாம். அடித்து திருப்பியாச்சு. இப்போ வந்து நம்ம லைனிங்கும் நெட்டு ஃபேப்ரிக்கை வச்சு நம்ம பாக்ஸ் ஃப்ளீட் வைக்க போகிறோம். பாக்ஸ் ஃப்ளீட்னால் நம்மளுக்கு வந்து ஒரு ஃப்ளீட்டு லைனாக வச்சுட்டு வர மாதிரி வைக்காமல் இது ஒன்று ஆப்போசிட் வைக்கணும். இப்போ 1 இன்ச்சு கேப் வரோன்னா நம்ம அதே போல் அந்த பக்கம் வர ஃப்ளீட்லேயுமே வந்து ஆப்போசிட்டில் 1 இன்ச்சு விட்டுட்டு நம்ம உள்ளே வரும்போது இது நம்ம நார்மலாக ஃப்ளீட் வைக்கிறத விட இதை பார்க்கும்போது நல்லாயிருக்கும். அதான் நம்ம ஃப்ளீட் வச்சு எடுத்துட்டோம். இப்போ நம்ம 2 ஸ்கர்ட்டு ஃப்ரண்ட்டு பேக்கை மடித்து போட்டிருக்கோம். ஃப்ரண்ட்டு பேக்கு மடித்து போட்டுட்டு நம்ம இடுப்புடைய அளவு எவ்வளவோ அதை மார்க் பண்ணி எடுத்துகிட்டு சைட் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்கர்ட்டுக்கு 2 சைடும் நம்ம இதிலேயே இன்னும் கொஞ்சம் பஃப்னு வரோன்னா கொஞ்சம் கேன் லேஸோ காட்டன் லைனிங்கோ யூஸ் பண்ணால் அது இதிலேயே கொஞ்சம் நல்லா பார்ட்டி வேறு மாதிரி கொஞ்சம் கிராண்டாகவும் இருக்கும். நான் சிம்பிளாக வீட்டில் போடுறதுக்கு தான் நான் இதை ஸ்டிச் பண்ணுறேன். இது வந்து நம்ம இப்போ லைனிங் ஃபேப்ரிக் வந்து டாப்போடைய லைனிங்கும் ஃப்ரண்ட்டோடைய லைனிங்கும் மேலே வரும். உள்ளே வந்து இதை கொடுத்துருக்கோம். நம்ம டாப் போர்ஷன் வந்து ஸ்கர்ட்டுக்குள்ளே போடும்போது நெட்டும் வந்து ஜாயிண்ட் இருக்கணும். இப்போ இடுப்பை சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ரவுண்டு முடிஞ்சிருச்சு. நம்ம 2வது ரவுண்டு போட்டுக்கிறோம். இடுப்பு ஜாயிண்ட் வந்து மேலே டாப் போர்ஷனுக்கும் ஸ்கர்ட்டுக்கும் வரணும். இதுதான் அவுட்ஃபிட்டு.